அடுத்ததா சோம்நாத் பாரதத்தின் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் சிலபஸ் யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகும். ஸோ மறைந்த முன்னாள் நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு சோம்நாத் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மே 18ஆம் தேதி வந்து நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி முதலாக 1026ஆம் ஆண்டு முகமது கஜினி அவர்களால் இந்த சோம்நாத் டெம்பிள் வந்து சூறையாடப்பட்டிருக்கும். அதனுடைய அந்த ஒரு 100 வருடத்தினுடைய அதாவது 1000 ஆண்டுகள் அந்த நிகழ்வை பார்த்தீங்க அப்படின்னா சோம்நாத் ஸ்வபிமான் பர்வ் அப்படின்னு கடைபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சர்தார் வல்லபாய் பட்டேல் 1947ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி வந்து அவர் வந்து ஒரு உரையை வந்து நிகழ்த்தி இருப்பார். அதாவது சோம்நாத் ஆலயம் வந்து மீண்டும் புனரமைக்கப்பட வேண்டும் அப்படின்றத அவர் வந்து வலியுறுத்தி இருப்பாரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1951ஆம் ஆண்டு ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்டாக இருக்கும்போது இந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது. அவருடைய தலைமையின் கீழ் தான் இது வந்து புதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கும்.